தாவீதின் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான சமயம் வந்தது. அற்புதமான சமயம் என்னவென்றால், அவன் இழந்து போன யாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். சத்ருவின் பீதியும் இல்லாதபடி, அதாவது தன் சத்ரு மரித்த விஷயம் அவனுக்கு தெரிய வந்த போது அப்படியே பெருமூச்சு விடுறான். அப்பாடா, என் கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போயிருச்சு. சகோதரனே சகோதரி, நம் வாழ்க்கையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கையை உயர்த்தினீங்க. அது என்னவென்றால், அதாவது ஒரு கஷ்டம் வருகிற போது, சிரமம் வரும்போதுதான் தேவனோடு இன்னும் நெருக்கமாக நம்ம வாழ்வோம் என்று சொன்னீர்கள். இன்டைரக்டா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, சிரமங்கள் இல்லாத போது, கஷ்டங்கள் தீர்ந்த போது, ஏதோ கொஞ்சம் அளவுக்கு தேவனுக்கு தூரமா நாங்கள் போய்விடுவோம் என்பது நீங்க கொடுக்கிற இன்டைரக்டான அபிப்பிராயம். அது சாதாரணங்க. இப்ப வாசிக்கலாம் வாங்க. 2 நாளாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தொடங்கி வாசிக்கலாம். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து, அப்படி என்றால் வயது அவனுக்கு 16 தான். அப்போ அவனுக்கு 16 வயது. வாசிக்கலாம் வாங்க. கவனிங்க, 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ரொம்ப நாள் அவங்க ஆளுகை செய்யறாங்க. இப்போ 4ஆம் வசனம், அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு, என்னங்க யார் பார்வைக்கு? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. 5ஆம் வசனம் கடைசி பகுதியை வாசிக்கலாம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன், நல்லா வாசிங்க, தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். 8வது வசனம், இந்த கடைசி பகுதியை வாசிக்கலாம். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. கவனிங்க, அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். 11வது வசனம், நல்லா வாசிங்க. உசியாவுக்கு யுத்த வீரனின் சேனையும் இருந்தது. 15ஆம் வசனம், அந்த வசனத்தின் கடைசி 2 லைனை மட்டும் வாசிக்கலாம். அவன் பலப்படும் மட்டும், அத வாசிச்சீங்களா நீங்க? என்னங்க, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. ஒரு விஷயம் நான் சொல்ல வாங்க உங்களுக்கு. நீ தேவனுக்கு முன்பாக உண்மையாக நீ வாழ்வாய் என்று சொன்னால், நல்லா கவனி, நீ பலப்படும் மட்டும் தேவன் உன் வாழ்க்கையிலே ஆச்சரிய காரியங்களை செய்து கொண்டேதான் இருப்பார். தேவனுக்கு இருக்கின்ற ஆசை, நீ நல்லா இருக்க வேண்டும், ஆவிக்குரிய விதத்துல பலப்பட வேண்டும், பினான்சியலா பலப்பட வேண்டும், குடும்பமாக பலப்பட வேண்டும், ஊழியத்துல நீ பலப்பட வேண்டும். நீ அப்படி பலப்படுகிற வரைக்கும் என் தேவனை விட்டு விலகவே மாட்டார். நீ அந்த அளவுக்கு பலப்பட வேண்டியதற்கான ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும், எல்லா ஆச்சரிய காரியங்களையும் என் தேவன் செய்து கொண்டேதான் இருப்பார். அன்று உசியாவின் வாழ்க்கையில செய்த தேவன் இன்று உன் வாழ்க்கையிலுமே கூட அவர் செய்வார். இதை விசுவாசியுங்கள் அன்பு சகோதரனே சகோதரியே. ஆனால் பார்க்கலாம் வாங்க, நல்லா வாசிங்க. அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. ஸ்திரமா இருந்தானா இல்லையா? பலப்பட்டாங்க. எதுக்காக பலப்பட்டான்? அவன் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆச்சரிய காரியங்களை செய்தார் என்பதனால்தான் அவன் அன்று பலப்பட்டான். அவன் கர்த்தரை தேடின நாட்கள் முழுவதும் அவன் பலப்பட்டு கொண்டேதான் இருந்தான். சபையை கவனிக்கிறீங்களா நீங்க? நாம தேவனை தேடுகிற காலம் எல்லாம், தேவனுக்கு இஷ்டமாக வாழ்கிற நாள் எல்லாம், தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கிற காலம், ஆவிக்குரியவைகளை காத்துக்கொள்ளுகிற காலம், பரிசுத்தமானவைகளை காத்துக்கொள்ளுகிற காலம், உன் சாட்சி நீ காத்துக்கொள்ளுகிற காலம் எல்லாம் நீ அதற்கான நன்மையை பெற்றுக் கொண்டேதான் இருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டேதான் இருப்பாய். ஏனென்றால் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அந்த மாதிரி இருப்பான். இப்படிதான் இருக்க வேண்டும் என்று தேவன் அவர் ஆசைப்படுகின்றார். அவன் தேவனை தேடின நாட்கள் முழுவதும் அப்படியே வளர்ந்துகிட்டே இருந்தானாங்க, பலப்பட்டு கொண்டே இருந்தானாங்க, பலப்பட்டான். ஆனால் ஒரு துக்ககரமான காரியம் என்னவென்றால், அதை வாசிச்சா உங்களுக்கே புரியும் வாங்க. இப்ப 16ஆம் வசனம், அவன் பலப்பட்ட போது, நல்லா கவனிங்க, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி அப்படியே விழுந்து போயிட்டாங்க. ஐயா, தன்னுடைய 16வது வயதிலே அவனுடைய ஆளுகையை அவன் ஆரம்பித்து, தன்னுடைய 16வது வயதிலே தன்னுடைய ஜெப வாழ்க்கையை அவன் ஆரம்பித்து, தன்னுடைய 16வது வயதிலே ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொண்டு உண்மையாக அவன் வாழ்ந்து அற்புதமான ஆளுகையை அவனால் நடத்த முடிந்ததுங்க. தேவனே தேடி போனாங்க. அவன்
எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த நஷ்டம் வந்தாலும், எந்த வியாதி வேதனை வந்தாலும், சத்துரு எதிர்த்து என்ன வந்தாலுமே தேவனையே தேடிட்டு போனாங்க. அவன் தேவன் என்னங்க பண்ணார் அவனுக்கு? அவன் பலப்படுகிற வரைக்கும் தேவன் அவனை விட்டு விலகல. ஆனால் அவன் பலப்பட்ட பிறகு உசியா விழுந்து போயிட்டாங்க. அவன் தன்னை ஆசீர்வதித்த தேவனின் மீதே விரோதமா திரும்புறான். கடைசி தெரியுமா உங்களுக்கு? குஷ்டரோகத்தை வரவழைத்துக் கொண்டாங்க. குஷ்டரோகம், அதை பார்க்கலாம் வாங்க. 19ஆம் வசனம் கடைசி பகுதியை வாசிக்க. 21ஆம் வசனம், ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்தான். என்ன வாழ்க்கைங்க இது? எந்த இடத்துக்கு போனாங்க அவன்? இஸ்ரவேல் தேசத்தை எல்லாம் சுற்றி இருக்கிற அந்த தேசங்களிலே உசியாவின் பேர் தாங்க எல்லாரும் உச்சரித்தாங்க. ஆஹா, எவ்வளவு பெரிய ராஜா, எவ்வளவு பெரிய சேனை, எவ்வளவு பெரிய தேவன் அவனை பலப்படுத்தின போது தன் ஆவிக்குரிய வாழ்க்கை காத்துக் கொண்டிருந்தால் நலமாக இருந்திருக்கும். தேவன் அவனை பலப்படுத்திய போது தாழ்மை குணத்தை வெளிப்படுத்தி அந்த பண்பை வெளிக்காட்டினால் நலமாக இருந்திருக்கும். பைபிள் தெளிவாக சொல்கிறதுங்க. தன்னைத்தானே உயர்த்துகிறவர்களை தேவன் என்னங்க செய்வார்? அவர்களை அப்படியே அமழ்த்தி போட்டு விடார். ஆனால் தன்னைத்தானே தாழ்த்துகிறவனை தேவன் அப்படியே உயர்த்துவார். அழிவுக்கு முன்பாக அகந்தை வழி நடத்துகிறது, விழுதலுக்கு முன்பாக மனமேட்டிமை வழி நடத்துகிறது. சபையை கவனிங்க. உங்களுடைய வேலையை பார்த்து, உத்தியோகத்தை பார்த்து பெருமைப்படாதீங்க. ஒரு நொடி போதும் உத்தியோகம் நட்டு போய்விடும். உன்னுடைய அழகை கண்டு நீ பெருமைப்படாதே. ஒரு நொடி போதும் உன் ஆரோக்கியம் அப்படி கெட்டு போவதற்கு. உன்னுடைய ஆஸ்தியை கண்டு பெருமைப்படாதே. ஒரு நொடி போதும் இருப்பதை இழந்து போவதற்கு. சபையே, இன்று தேவன் உனக்கு தந்திருக்கிற எதையாவது நீ பார்த்து நீ கர்வப்படுவாய் என்றால் அழிந்து போய் விடுவாய். பெருமைய நிழல கூட நெருங்க விடாதீங்க, விட்டுறாதீங்க. அது கொஞ்சம் கூட நல்லதே இல்லை. ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் என்றால், தாவீது அவன் இழந்து போன சகலவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். இரண்டாவது, சத்துருனுடைய பயமும் பீதியும் இல்லாமல் நிம்மதியை பெற்றுக் கொண்டான். அப்படியே பாதுகாவலையும் பெற்றுக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது என்னங்க செய்ய வேண்டும்? சாதாரணமா மனுஷன் என்னங்க செய்வாம? உசியா என்னங்க செஞ்சாங்க? ஆஹா, இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே பெருமைப்பட்டு தேவனுக்கு விரோதமாக அவன் நடந்து கொண்டு தன் கைகளாலே குஷ்டரோகத்தை அன்று வரவழைத்துக் கொண்டான். ஆனா தாவீது மாத்திரம் அவன் அப்படி செய்யலங்க. அவன் தாவீது என்ன செஞ்சான் தெரியுமா உங்களுக்கு? தன்னுடைய வாழ்க்கை ஸ்திரமான பிறகு, சத்ருவின் பீதி இல்லாத போது, தனக்கு நிம்மதி அப்படியே உண்டான போது, ஆஹா, இனி நான் என்ன செஞ்சால் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கலங்க. அவன் என்னால எனக்கு நிம்மதி இருக்குன்னா, சத்ருவின் பீதி இல்லாம நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னா, ராத்திரி நிம்மதி எந்த பிரச்சனை இல்லாம என்னால தூங்க முடியுதுன்னா, என் மனைவி பிள்ளைங்க என் கூட இருக்கிறாங்க, இன்னைக்கு என்ன சுத்தி இருக்கிற நிலைமை எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் என் ஆண்டவராகிய கர்த்தர் தான். ஒரு காலத்துல நான் புத்தி கெட்டு போய் கர்த்தரை விட்டு தூரமா போய் இன்று எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன். இருந்தாலும் சரி, அவரை தேடி வந்து அவர் பாதத்தை பற்றி கொண்டு மன்றாடின போது அவர் எனக்கு திரும்ப எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துட்டார். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நன்றி அறிதலோடு வாழ வேண்டும். நன்றி அறிதலோடு நான் வாழ வேண்டும். அவருடைய சித்த பிரகாரம் தான் வாழ வேண்டும். தீர்மானம் எடுத்துக்கொண்டான் அவன். அதுதாங்க சொல்றேன் சபையே, இன்று மனிதனுக்கு தேவை என்னதுங்க? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, உடுத்திக் கொள்வதற்கு உடை, இருப்பதற்கு ஒரு இடம். நான் கேட்கிறேன், என்னால இந்த மூன்றும் நம்மளுக்கு இருக்கு அப்படின்றீங்களா? இல்லையாங்க? இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கை உயர்த்த முடியுமா? எஸ், எல்லாம் இருக்கு பிரதர். சொந்த வீடு தான் இல்ல பிரதர். என்ன இல்லங்க? சொந்தமா வீடு இல்லையாங்க? சரி, ஒருவேளை சொந்த வீடு இருந்தாலும் நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அதுல எவ்வளவு நாள் இருப்பீங்க? நீங்க மூச்சு இருக்கிற வரைக்கும் இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னங்க ஆகும்? மண்டையை போட்டதுக்கு அப்புறம் திடீர்னு போயிருவீங்க. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்ச காலம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போயிருவாங்க. சொந்த வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்ச காலம் இருப்பாங்க, அப்புறம் போயிருவாங்க. வாடகை வீட்டுல மண்டையை போட்டோன்னா அவன் மகனும் மகளும் சண்டை போட மாட்டாங்க. ஆனா சொந்த வீட்டுல இருந்தான்னு வச்சுக்கோங்க, மகனும் மகளும் சொந்த வீட்டை வச்சு சொல்லுங்க, இந்த வீடு எனக்கு தான், இந்த இது எனக்கு தான், அந்த இடம் எனக்கு தான். அப்பா மண்டையை போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார், இந்த வீடு உனக்கு தான் அப்படின்னு சொன்னார். நீ என்ன சொல்ற? உனக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டாரு. அந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சவத்பட்டி அங்க வச்சுக்கிட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு சாவாங்க. ஆனா நீங்க ரெண்ட் வீட்டுல இருந்தீங்கன்னா இந்த சண்டையே வரவே வராது. சகோதரனே, சகோதரிய, தயவு செஞ்சு கவனிங்க. இன்று நீங்கள் எவைகளை கொண்டிருக்கிறீர்களோ அதுல திருப்தியாக வாழ பழகிக்கோங்க. முழுமையான திருப்தியோட இருக்க, அதாங்க போதும். இந்த சரீரமே ஒரு ரெண்ட் வீடு மாதிரி தாங்க. என்னங்க சொல்றீங்க பிரதர்?
இதுவே ஒரு வாடகை வீடு மாதிரி தான். ரெண்ட் வீடா பிரதர், வாடகை வீடா பிரதர்? ஆமாங்க. உங்களுடைய ஆத்துமா இந்த சரீரத்திலே எத்தனை காலங்க இருக்க முடியும்? கொஞ்ச காலம் தான் அது இருக்கும். இந்த ஆத்துமா உங்க சரீரத்துக்குள்ளாக இருக்க வேண்டும் என்றால் நீங்க ஒரு விஷயத்தை பண்ணணும். அது என்னன்னு தெரியுமா? 3 வேளை சாப்பாடு போடணும். ஒத்துக்காது. என்னங்க பண்ணும்? காலையிலேயே அதுக்கு பிரேக்பாஸ்ட் நீங்க கொடுக்கணும், மத்தியானம் நாள் லஞ்ச் கொடுக்கணும், நைட் அதுக்கு நீங்க டின்னர் கொடுக்கணும். 3 வேளை நீங்க சாப்பாடு போடலன்னா எதுவுமே ஒத்துக்காது. காம அப்படியே உட்காந்துருவாங்க. இது எனக்கு வேலைக்கு ஆகாதியா? சகோதரனே சகோதரியே, இந்த 3 வேலையை ரெண்ட கட்டி ஆத்மாக்கு வேலை முடிஞ்சு அப்படியே கிளம்பிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், போய் சேர்ந்துருவோம். இந்த உடம்ப தூக்கி அப்படியே மண்ணுக்கீழ புதைச்சிருவாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த சரீரம் நிரந்தரமானது அல்ல, இந்த உலகமும் கூட நிரந்தரமானது அல்ல. ஒரு இடம் ஒன்று உண்டு, அது நிரந்தரமான ஒரு இடம். அந்த லோகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பரலோகம். நித்தம் உன்னுடைய ஆத்மா சந்தோஷமாக, நிம்மதியாக, முழுமையாக சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம் தான் பரலோகம். அந்த இடத்துக்கு தான் நீ போக வேண்டும். இந்த பூமியின் மீது எதுக்கு தேவையில்லாத ஆர்ப்பாட்டம், ஆஸ்தி அந்தஸ்துக்காக போராட்டம்? நிம்மதியா வாழ்றதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க. இப்ப தாவீது செஞ்சத ஜாக்கிரதையா கவனிங்க. எப்போ தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டானோ, தன் வாழ்க்கையில் இழந்து போன யாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டானோ, சத்ருவின் பீதி இல்லாமல் வாழ்கிறானோ, அவன் என்ன பண்றான்னு பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரத்தில் தனக்கு புரிஞ்சது என்னவென்றால், பொன்னாய் போன்ற ஒரு எதிர்காலம் தனக்கு முன்பாக காத்து கொண்டிருக்கிறது. அவன் சுமார் 17 வயது இருக்கும் போதுதான் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக ஆளுகை செய்வதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டான். வருடங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. ஆனால் தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மை அவன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்று மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? ஐயா, எனக்கென ஒரு கனவு இருக்குது, எனக்கென ஒரு எய்ம் இருக்குது, எனக்கென வாழ்க்கையில் ஒரு கனவு இருக்கிறது, எனக்கென ஒரு பெரிய ஆசை இருக்கு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தயவு செஞ்சு கவனிங்க. எதுக்காக நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாயோ, எதை வாங்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, எது வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, அவைகளை நீ அடைவதற்கு தேவன் ஒரு காலத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த நேரம் வருகிற வரைக்கும் நீ பொறுமையோடு, காத்திருத்தலோடு இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே நீ தொடர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். எப்பொழுது தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற காலம் வருகிறதோ, கட்டாயமாக நீ சேர வேண்டிய இடத்துக்கு கட்டாயம் நீ போய் சேருவாய். நீ போகணும்னு நினைச்ச அந்த உன்னதமான ஸ்தானத்துக்கு தேவனை கட்டாயம் கொண்டு போய் சேர்ப்பார். ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிற தேவன் அந்த காலத்துக்காக நீ காத்திரு, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றாரு. தயவு செஞ்சு கவனிங்க. சாமுவேலன் மூலமாக தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டானால் அடுத்த நாள் அவன் ஆளுகையை அப்படியே ஆரம்பிக்கலங்க. அவன் எத்தனை காலம் வெயிட் பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? சுமார் 13 ஆண்டுகள் அவன் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தது. 30வது வயது வரைக்கும் அவன் ஆசைப்பட்ட அந்த ராஜாவினுடைய அந்த ராஜ போகத்தை அல்லது ஆளுகை செய்யக்கூடிய அந்த ராஜாவினுடைய அந்த சிங்காசனத்தை தாவீதால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வை தேவன், அதான் தீர்வுக்கான ஒரு காலத்தை தேவன் குறித்து வைத்திருக்கிற. கவனிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில இன்று நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு அதற்கான ஒரு காலத்தை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த காலம் வருகிற வரைக்கும் உன் விசுவாசத்தை நீ வெட்டு விடாமல், கைவிட்டு விடாமல் அந்த விசுவாசத்தில் நீ தொடர்வாய் என்றால் நான் நன்றாக சொல்கின்றேன், உனக்கு ஏற்ற காலத்திலே தேவன் தன் பதிலை தருவார். நிச்சயமாக உன்னுடைய ஆசை அது காணாமல் போகாது. வாக்கு பண்ணின தேவன் கட்டாயமாக அந்த வாக்கை நிறைவேற்றுவார். தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணி நிறைவேற்றாமல் இருப்பதற்கு என் தேவன் மனிதன் அல்ல. அபிஷேகம் பண்ணிட்டார் தேவன் தாவீதை. ராஜ்யத்தை கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? நான் தருவதற்கு நேரம் உண்டு. இப்போ அந்த ஏற்ற காலம் வந்துவிட்டது. எப்பொழுது தாவீதுக்கு முன்பாக பாதைகள் திறந்ததோ, தாவீது உடனே ஓடல. உள்ள கிடைச்சிருச்சு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி தாவீது ஓடவில்லை. ஆனால் என்ன செய்தான்? ஜெபத்தை அவன் செய்தான். அவன் நேரா தேவனுக்கு முன்பாக வந்து, ஆண்டவரே, என்ன யூதாவுக்கு போக சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சகோதரனே சகோதரி, உங்க வாழ்க்கையில நீங்க எதை செஞ்சாலும் சரி, இந்த ஜெபத்தோடவே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய நாளை ஜெபத்தோட ஆரம்பியுங்கள். உங்கள் வேலையின் காரியங்களை ஜெபத்தோட ஆரம்பியுங்கள். உங்களுடைய பிரயாணத்தை ஜெபத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் சாப்பிடும் போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நீங்கள் சாப்பிடுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேலையையும், ஒவ்வொரு பிரயாணத்தையும், ஒவ்வொரு முயற்சியையும் எதோடு ஸ்டார்ட் பண்ண வேண்டும்? ஜெபத்தோடும் தேவனோடு தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டும். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். என் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஊழியத்தை அன்று அவர் ஜெபத்தோடு தாங்க ஸ்டார்ட் பண்ணார். ஒவ்வொரு நாளும் இன்னும் வெளிச்சமே வராத போதுதான் தனிமையில இருட்டில அவர் வனாந்தரத்துக்கு போய்
ஜெபம் அவர் செய்து கொண்டு வந்தார். மார்க்குவின் சுவிசேஷம் 1:35 அப்படின்னா இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவர் தனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஊழியத்தை அவர் செய்ய வேண்டி வந்த போது அந்த ஜெபத்தோடு தான் அவர் ஆரம்பித்தார். ஜெபத்தோடு தான் அதை முடிக்கவும் செய்தார். ஒவ்வொரு சாயங்காலம் அவருடைய பழக்கம் என்னவென்றால் அந்த ஒலிவ மலை உச்சிக்கு சென்று அவர் தினமும் ஜெபம் பண்ணுவதுதான் வழக்கம். இயேசு கிறிஸ்துவே மகா பெரிய தேவன் இந்த உலகத்தின் மீது உனக்காகவும் எனக்காகவும் அவர் இங்க வந்திருக்கிறார் அப்படின்னா அவர் தன் நாளை ஜெபத்தோடு தான் ஆரம்பித்தார். தன்னுடைய நாளை ஜெபத்தோடு தான் முடித்தார். ஒழுக்கத்தை நாம் கொண்டிருப்போம் என்றால் எவ்வளவு நலமாக இருக்கும். அந்நாளிலே தாவீது தனக்கு முன்பாக திறந்திருக்கிற அந்த வாய்ப்புகளை பார்த்து தனக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியங்களை பார்த்து ஓடவில்லை, ஆனால் ஜெபம் பண்றாவ. அந்த ஜெபத்துக்கு பின்னால் ஒரு அற்புதமான செய்தி உண்டு. அது என்னவென்றால், ஆண்டவரே, இந்த சிக்லக்ல நான் இருந்து கொண்டு நீர் எனக்காக வைத்திருக்கிற உன்னதமான வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்வது என்பது சாத்தியமே இல்லை. இந்த சிக்லக் ஒரு பாவம் நிறைந்த ஒரு பகுதி, பாவமான மனிதர்கள் வாழ்கிற ஒரு இடம். அங்கே பாவமான மனிதர்கள் தாங்கள் சிருஷ்டித்திருக்கிற இந்த காரியங்களை பூஜிப்பதுதான் அந்த பகுதி. அங்க இருந்துகிட்டு தேசத்தையே ஆளுகை செய்வது என்பது தாவீதுக்கு சாத்தியமே இல்லை. இப்ப நான் கேட்கின்றேன், தாவீது போய் தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் எதை அவன் முதலாவது விட்டு விலகணும் சொல்லுங்களேன்? அந்த சிக்லக்கை அவன் விட்டு விலக வேண்டும். சிக்லக் அப்படிங்கிற அந்த பகுதி, அதாவது பாவம் நிறைந்த பகுதியை விட்டு விலகாமல் தேவன் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற அந்த உன்னதமான அந்த பதவியை, அந்த பொறுப்பை, அந்த மகுடத்தை சூடுவது என்பது சாத்தியமில்லை. அந்நாளிலே தாவீது அந்த தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டிய ஸ்தானத்தை எட்ட வேண்டும் என்றால் முதலாவது அந்த சிக்லக்கை விட்டு விலக வேண்டும். இப்போ ஒரு கதை சொல்றேன் பாருங்க. 2 பேர் நல்லா ஒரு செகண்ட் ஷோ படத்துக்கு போய் ஃபுல்லா குடிச்சிட்டாங்களா. அப்படி அவங்க அப்படியே ஒரு ஆத்து பக்கமா அப்படியே போறாங்க. இந்த 2 பேரும் ஒரு படகு எடுத்துக்கிட்டு இந்த ஆத்தங்கரையை கடந்துகிட்டு செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு இப்ப ஃபுல்லா குடிச்சிட்டு திரும்ப அந்த படகுல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. பக்கத்துல இருந்து நம்ம ஆளுக்கு அப்படியே சொக்குறது பக்கத்துல இருக்க சொல்றான், டேய் நீதான் நல்லா குடிச்சிட்டியடா, மூக்கு முண்டை குடிச்சிட்டியே, நீ கொஞ்சம் என்ன பண்ணு, நீ ரெஸ்ட் எடுறா, நான் பாத்துக்கிறேன், இத படகு நான் ஓட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படகு ஓட்டுற அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே ஆட்டிக்கிட்டு தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்கிறானாங்க. ஒரு மணி நேரம் கிட்ட இப்படிதான் நடக்குதான். இதுக்கிடையில பக்கத்துல இருக்கு மப்பு குறைஞ்சிருச்சு. எந்திரிச்சிட்டா அப்படியே, மாப்பிள்ள நீ மட்டும் எவ்வளவு நேரம் ஓட்டு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுவா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஓட்ட ஆரம்பிக்கிறான். அவனும் ஓட்டிக்கிட்டே இருக்கிறான். சூரியனே போயிருச்சங்க. என்னடா இது, ராத்திரி முழுக்க மாப்பிள்ள இங்கேதான் இருக்கிறோம், படகு நவரவே மாட்டேங்குது. கடைசியில பார்த்தா அந்த படகு அப்படியே கட்டப்பட்டிருக்குதுங்க. நம்ம சகலைங்களை பார்த்தா ராத்திரி முழுக்க அப்படியே அதே இடத்துல அந்த படகு ஓட்டிக்கிட்டு. உங்களுக்கு என்னங்க புரியுது? அன்பு சகோதரனே சகோதரி, தயவு செஞ்சு கவனிங்க. உங்கள எத்தனை பேருங்க நம்புறீங்க தேவன் நம்மை குறித்து உன்னதமான நோக்கத்தை வைத்திருக்கிறார், உன்னதமான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று நம்புவோர் உங்கள் கை உயர்த்த முடியுமா? ரைட், நம்ம எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்கு. தேவனுக்கு நம் மீது உன்னதமான நோக்கங்கள் திட்டங்கள் இருக்கின்றத நம்புறீங்க. நம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு உன்னதமான நோக்கங்கள் இருக்கின்றன. எல்லாத்தையும் நம்புறதுனால நீங்க எல்லாரும் சேர்ந்து கை உயர்த்தினீங்க. சாத்தா என்ன பண்ணுவான்னு தெரியுமா உங்களுக்கு? இவங்களை நான் விட்டு விலகிட்டேன் அப்படின்னா, இவங்க தேவனுடைய கருத்துக்குள்ள போயிருவாங்க அப்படின்னா, தேவன் இவர்களை குறித்து வைத்திருக்கிற அந்த உன்னதமான நோக்கங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றியே விடுவார். இவர்களை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார், உன்னத ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார், இவர்களை அந்நிய ஜனத்துக்கு முன்பாக பாக்கியவான்களா ஆக்குவார். இப்படி அநேகம் பேரை ஆசீர்வாதகரமா வைப்பதற்கு இவர்களை தேவன் உயர்த்தி விடுவார். இதை நம்புற அந்த சாத்தான என்ன பண்ணுவான் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாமலேயே உங்க படகுக்கு என்னங்க பண்ணுவான்? ஒரு கயிறை போட்டு அப்படியே ஓரமா கட்டிடுவான். நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க, ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனால் எங்கங்க இருந்தாங்க நம்ம மாப்பிள்ளைங்க? அங்கதான். இப்ப நான் கேட்கிறேன், ஒரே ஒரு விஷயம், உங்கள் வாழ்க்கையை பரிசோதித்து பாருங்கள். ஏதாவது உன் வாழ்க்கையிலே தாறுமாறாக இருக்கிறதா? உன்னுடைய நடைமுறையில இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கலாம், பினான்சியல் பிரச்சனைக்குள்ளாக இருக்கலாம், குடும்ப நடைமுறையில இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதா? 5 வருடங்களுக்கு முன்பு மனைவியோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தாய், இப்போ சண்டை போட்டுட்டு தான் இருக்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல சமாதானமே இல்லை, இப்பவும் சமாதானம் இல்லையே. 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே தான் இருந்த, இப்போ அதே நிலைமை தான். அப்பவும் கத்ததான் செஞ்ச, இப்போ அதே நிலைமை தான். முழுமை எங்க இருக்கு? வீட்டுல நிம்மதி எங்க இருக்கு? வீட்டுல சந்தோஷம் எங்க இருக்கு? அப்போ அவங்க கிட்ட போய் கடனை வாங்கிட்டு தான் இருந்த, இப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட போய் கடனை வாங்கிட்டு தான் இருக்கிற. எது உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய அந்த பலப்படுதல்? எத்தனை காலம் இப்படியேதான் வாழ்வ? எதற்காக உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய விஷயத்துல இருக்கலாம், குடும்ப விஷயத்துல இருக்கலாம், இல்ல பினான்சியல் பிரச்சனையில இருக்கலாம், உன் உத்தியோகத்துல இருக்கலாம், சம்பாத்தியத்துல இருக்கலாம், வியாபாரத்துல இருக்கலாம், அல்லது சபையில இருக்கலாம், ஊழியத்திலும் இருக்கலாம்.
எதற்காக உன் வாழ்க்கையில நீ முன்னேற முடியவில்லை? காரணம் தெரியுமா உனக்கு? தெளிவா இன்னும் ஏதோ ஒரு பழக்கத்தை உன் வாழ்க்கையில கட்டிதான் வச்சிருக்கிறான். ஏதோ ஒரு பாவமான பழக்கம் என்று உன் வாழ்க்கையில இன்னும் மிஞ்சிதான் இருக்கிறது. அந்த பாவமான பழக்கம், அந்த பாவமான ஆலோசனை, அந்த பாவமான நடத்தை, அந்த அருவருப்பான குணம் உனக்குள்ள இருக்கும் காலம் நீ முன்னேறுவதற்கான சான்ஸ் இல்லவே இல்லை. இதுதான் சாத்தானுடைய தந்திரம். தாவீது ரொம்ப தெளிவானவன், ரொம்ப ஆவிக்குரிய. அதனாலதான் அவன் சொல்றான், கவனிங்க, ஆண்டவரே இந்த சிக்கலுக்கு நான் விட்டு விலக வேண்டும். விட்டு விலகிட்டாங்க. அவன் எங்க இருந்துட்டா நான் போய் சென்றட வேண்டிய இந்த இடத்துக்கு என்னால போக முடியாது. சரி, எங்க போகணும்னு சொல்ற? அது அந்நாளிலே தாவீதுடைய ஜெபமா இருந்தது. ஆண்டவரே என்ன எங்க போக சொல்றீங்க? தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? நீ யூத ராஜ்யத்துக்கு. பார்க்கலாம் வாங்க. 2 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று அவன் என்னங்க பண்றான்? கர்த்தரிடத்தில் கர்த்தரை நோக்கி அவன் விசாரித்தான். அதற்கு கர்த்தர் என்னங்க சொன்னாரு? போ. எதை அறிந்து கொண்டான் இப்போ தாவீது? நான் என் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த இடத்தை காட்டிலும் உன்னதமான ஸ்தானத்தை எட்ட வேண்டும் என்றால் தேவனுடைய உதவி இல்லாமல், அவருடைய டைரக்ஷன் இல்லாமல், அவருடைய உத்தரவு இல்லாமல் நான் எந்த இடத்துக்கும் போக முடியாது. அதனால தேவனுடைய பெர்மிஷனை வாங்கிட்டு நான் போக போறேன். எனவேதான் அவருடைய பெர்மிஷனை வாங்கிட்டு முன்னேற வேண்டும் என்று இப்போ கேட்கிறான். எங்க போக சொல்றீங்க ஆண்டவர்? தேவன் தெளிவா சொல்லிட்டார், யூதாவுக்கு போ அப்படின்னு சொன்னார். சபையை மீண்டும் ஒரு விஷயம் நினைவூட்டுகிறேன். உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலுமே தேவன் உன்னதமான நோக்கங்களை, உன்னதமான திட்டங்களை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். அவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக விட்டு விலக வேண்டியவைகளை நாம் விட்டு விலகியது ஆகணும். தாவீது விட்டு விட்டான். அந்த சிக்லகை விட்டு விலகிட்டான். இந்த பெலிஸ்தர் தேசத்தின் ராஜாவோடு இருந்த ஐக்கியத்தை விட்டு விலகிட்டான். இந்த பாவத்திலே புழங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு மத்தியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து விட்டான். எனவேதான் தேவனுக்கு முன்பாக வந்து கேட்கிறான், ஐயா விட்டு வந்துடுறேன், ஐயா இந்த சிக்லகை விட்டு நான் வந்துடுறேன். நான் எங்க போகணும் நீங்க சொல்லுங்க. தாவீது கேட்கிறான், நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றில் போய் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக வந்து அவன் அப்படியே விசாரிக்கின்றான். அதற்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ போ என்றார். மறுபடியும் வந்து, ஆண்டவரே நான் யூத தேசத்துக்கு போலான்னு சொல்றீங்க, அப்போ எந்த பட்டணத்துக்கு நான் போகணும்? திரும்ப தேவன் அதுக்கு ஒரு பதிலை தருகிறார் பாருங்க. நான் எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு இப்ப கவனிங்க, அவர் ரெப்ரோனுக்கு போ என்றார். கர்த்தர் சொல்லிட்டாருங்க. இந்நாளிலே முடிக்க போகிறேன். நான் ஒரு கேள்வி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கை உயர்த்தினீங்க, தேவனுக்கு என் மீது உன்னதமான நோக்கங்கள், திட்டங்கள் இருக்கின்றன. அந்த உன்னதமான நோக்கங்களையும் திட்டங்களையும் தேவன் உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீ கட்டாயமாக சிக்லக்கு என்ன செய்யணும்? நீ விட்டு விலக வேண்டும். அதாவது நீ தெரிந்து அறிந்து செய்கிற பாவத்தை விட்டு விலகாமல் நீ ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வது சாத்தியமே இல்லை. நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, ஆனால் நீ போக வேண்டிய இடத்துக்கு உன்னால் போக முடியவில்லை, சென்றடைய வேண்டிய இலக்குக்கு சென்றடைய முடியவில்லை. காரணம் சொல்லவா? தெளிவா சாத்தான் உனக்கு பின்னால் உனக்கு தெரியாமல ஒரு சங்கிலியை கட்டி போட்டிருக்கிறான். பாவம் அப்படிங்கிற அந்த சங்கிலியை கட்டி போட்டிருக்கிறான். அதனால ஒரு பந்தத்தை அவன் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதை கட் பண்ணாமல் நீ சென்றடைய வேண்டிய இலக்குக்கு உன்னால் சென்றடைய முடியாது. இன்று நீ கட் பண்ணி போட வேண்டிய இந்த பாவமான சம்பந்தங்கள் என்ன? அதை ஆண்டவருக்கு முன்பாக வந்து ஒப்புக் கொடுக்கலாமா? நீங்க வாங்க, ஒவ்வொருவரும் இந்த ஜெபத்திலே ஒருமனப்படும்படி கேட்கிறேன். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, அப்பா, இன்று தெளிவாக திட்டவட்டமாக உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசியதற்காக நன்றி ராஜா. தாவீது அன்று அவன் பலப்பட்ட போது அப்பா அவன் நன்றி அறிதலோடு உமது பாதத்தை தேடி வந்தான். பாதத்தை பற்றி கொண்டு கேட்கிறானே, போ அப்பா நான் எங்க போகணும்னு சொல்லுங்க. கேட்டானே ஆண்டவரே. உசியா தன் வாழ்க்கையில ஸ்திரப்பட்ட பிறகு அவன் தன் இஷ்டம் போல் அவன் வாழ்ந்து பெருமைப்பட்டு கடைசியில குஷ்டரோகத்தை வரவழைத்துக் கொண்டானே. அவன் பலப்பட்ட பிறகு தாவீதோ நல்லவனாக முந்த பாதத்தை பற்றி கொண்டானே. அதே ஆவிக்குரிய நடத்திய அன்று அந்த உசியாவுமே கொண்டிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, தன் உயிரை இழந்து விட்டானே. இவர்கள் இருவருமே உம்மை சேவித்தவர்கள் தான். ஒருவனோ பெருமைப்பட்டு அழிந்து போனான், ஒருவனோ மன்றாடி மீண்டும் திரும்பி உம்முடைய பாதத்தை பற்றி கொண்டான். அப்பா, தாவீதுக்கு இருக்கிற மனதை ஆண்டவர் எங்களுக்கு அருளி செய்யுங்க ஆண்டவர். அந்த சிக்லக்கை விட்டு விலகி நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, திட்டங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அந்த மனதையும் மனப்பக்குவத்தையும் இங்க எல்லாருக்கும் அருளி செய்யுங்க ஆண்டவர். எங்களுக்குள்ள இருக்கும் குறைவுகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க.
எங்களை அறியாமலே எங்களோடு வந்து கொண்டிருக்கும் உலக பிரகாரமான காரியங்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. அப்பா, உச்சந்தலை தொடங்கி பாதம் வரைக்கும் எங்களையும் என்னையும் சுத்திகரிங்க ஆண்டவரே, பரிசுத்தமாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.